Taste the Daily. கோவையில் ரோட்டரி கிளப் சார்பில் போலியோ விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சிங்காநல்லூர், லாலி ரோடு, சக்தி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பாலம் அமைக்க அதிமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டதாகவும் அப்பணிகள் திமுக ஆட்சியில் கிடப்பில் போட்டுள்ள நிலையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அந்த பணிகள் நடைபெறும் என்றும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேச்சு. இந்த டெவலப்மெண்ட்டை பற்றி சொன்னீங்க. இன்னும் நாங்கள் நினச்ச ஒரு 2-3 பாலம் மட்டும் தான் மிஸ் ஆகிருக்குது. சிக்னல் ஒரு பாலம், அதே போல் லார் ரோடு சிக்னல் ஒரு பாலம், அதே போல் சத்தியமங்கலம் ரோடு வந்து அப்போவே நாங்கள் எடுத்து சர்வே பண்ணி வச்சுருந்தோம். அது ரோடும் விரிவாக்கணும். கணபதி கிட்ட நான் கிட்டத்தட்ட இருக்கும்போது ஒரு 30-35 கோடி நான் ஒதுக்கி அந்த ரோடு அகலப்படுது. அங்கே தான் இப்போ பார்த்தா டிராஃபிக் கணபதி தாண்டவே முடியாது. அதுக்கும் இந்த பெண்லையும் அங்கே ரோடு அகலப்படுத்துறதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கிட்டோம். அது தவிர்க்க முடியாத காரணத்தில் இப்போ நின்றுச்சு. மீண்டும் எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பொழுது இன்னும் கோயம்புத்தூருக்கு அதிக செகண்ட் ஸ்கீமு, இந்த பாலங்கள், இந்த கணபதி சக்தி ரோடு அகலப்படுத்து, இந்த மாதிரி விடுபட்ட பணிகள் கண்டிப்பாக கோயம்புத்தூருக்காக செய்துவிடும். டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் விளைவித்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனடியாக வாங்காமல் 15 நாட்களுக்கு மேல் தாமதப்படுத்துவதை அறிக்கை வாயிலாகவும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அரசின் கவனத்தை ஈர்த்த பிறகும் அலட்சியமாக இருந்த நாடகமாடல் அரசு கடந்த 2022ஆம் தேதி புரட்சித் தமிழர் டெல்டா மாவட்டத்திற்கு நேரடியாக வந்த பிறகு புது வசனங்களை எழுதி வேளாண்மைத்துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரும் ஓரங்க நாடத்தை நடத்தி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் குற்றச்சாட்டு. நெல் கொள்முதல் செய்வதில் முழு தோல்வியடைந்த திமுக அரசு தவறை திருத்திக் கொள்ளாமல் உண்மையை மறைத்து பூசி மெழுகும் விடியா திமுக அரசின் வாரிசான துணை முதலமைச்சருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் கடும் கண்டனம். டெல்டா மாவட்ட மக்கள் கடந்த 20 நாட்களாக செய்வதறியாது திகைத்து நிற்கும் சூழ்நிலையில் அவர்களை பார்த்து ஆறுதல் கூறுவதற்கு கூட தெம்பு இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் என விமர்சனம். டெல்டா மாவட்டம் மற்றும் பிற மாவட்டங்களில் நடவு செய்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். கொள்முதல் செய்யப்படாத முளைவிட்ட நெல் மூட்டைகளையும் கணக்கீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் வலியுறுத்தல். தமிழகத்தில் தொடர் மழையால் ஏற்பட்ட நெல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய இன்று மத்திய குழு தமிழகம் வருகை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஆய்வை தொடங்குகிறது மத்திய குழு. அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றும் சட்ட திருத்தங்களால் ஏழை மாணவர்களின் அடிவயிற்றில் அடிக்கும் சூழலை திமுக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. மிகப்பெரிய அபாயத்தை தொட்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் சமூக நீதி பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்றும் இந்த சட்டத்தை அடியோடு ரத்து செய்ய வேண்டும் என கோவையில் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிலே உள்ள ஒவ்வொரு ஏழை மாணவனுக்கும் அவனுடைய அடிவயிற்றில் அடித்த மாதிரி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். கோவி செழியன் கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? கல்வி வளர்ச்சிக்கு, ஆராய்ச்சி வளர்ச்சிக்கு. முட்டாள் அமைச்சர் அவர்களே, கல்வி வளர்ச்சியா? இதுவரை இந்தியாவில் எந்த தனியார் கல்லூரி ஆராய்ச்சியிலே, பல்கலைக்கழகம் ஆராய்ச்சியிலே சிறந்திருக்கிறார்கள்? எங்களை எல்லாம் ஏமாத்தாதீங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிடாமல் பாதிக்கப்படாத இடத்தை வெற்று விளம்பரத்திற்காக பார்வையிட்டு போட்டோஷூட் நடத்திய திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். திறனற்ற திமுக அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறை இல்லாமல் வெற்று விளம்பரத்திற்காக நடவடிக்கை எடுப்பது போல நடிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. வாகனத்துல வந்தாரு, நல்லா இருக்கிற இடத்துல பார்த்தாரு, நேராக மாவட்ட ஆட்சியருக்கு போனாரு, நல்லா இருக்குன்னு செய்தி கொடுத்துட்டு போறாரு. இதுக்காக நாங்கள் பார்க்க சொன்னோம். அதுக்கு சென்னை தலைமைச் செயலகத்திலேருந்து நீங்கள் அறிக்கை கொடுத்துடலாமே. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறணும், தேக்கம்பணத்தை நெல்லை வெளியாக்கணும். ஒரு வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறவர் இந்த மாதிரி ஒரு விவசாயிகள் மேலே அக்கறை இல்லாமல் பார்த்துட்டு போது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வடிகால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் 100 ஏக்கருக்கும் அதிகமான விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் பாதிப்பு. விவசாயத்தை அழிப்பதையே முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்படும் விடிய அரசால் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குமுறல். வடிகால்லாம் எதுவும் சுத்தமாக வெட்டப்படாததுனால ஒரு டோட்டலாக எல்லாமே மூழ்கி போய் பயிர் வந்து வடிகிற எந்த ஒரு காரணமும் இல்லாததுனால எல்லாம் அழுகி போய் கிடக்கு. இப்போ இந்த அழுகி போய் இப்போ இது என்ன பண்ணுறது, திரும்ப உழுகிறதா இல்லை விதை விடுறதா, எப்போ நடுறது, திரும்ப மானம் வந்து மழை பருவ காலம் வருது, திரும்ப புயல் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் ஒரு மழை பெஞ்சா இது திரும்ப நாங்கள் நடுறதா என்ன பண்ணுறதுங்கிறத ஒரே கவலையாக இருக்கா. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நெல்லிக்குள்ளை கிராமத்தில் மழை வெள்ளம் வெளியேற வடிகால் வசதி இல்லாததால் 200 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் பாதிப்பு. முன்னெச்சரிக்கையாக வடிகால் அமைப்புகளை ஏற்படுத்தாத விடிய அரசின் அதிகாரிகள் பயிர் சேதம் குறித்து ஆய்வு செய்யக்கூட வரவில்லை எனவும், எவ்வகையிலும் மக்களுக்கு நன்மை பயக்காத அரசு இருந்து என்ன பயன் எனவும் விவசாயிகள் ஆவேசம். வாய்க்கா வடிகால் இல்லாமல் எல்லாமே நட்டுது பூரா அழிஞ்சு போய் நிற்குது. இன்றைக்கி 3 நாளாக யாருமே வந்து பார்த்து எந்த தண்ணி திறக்கிறதுக்கான வழிவாசல் இல்லை. விவசாயி நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க. நாட்டில் விவசாயி படுற அவதி இந்த அரசாங்கம் அதிகாரி யாருமே வந்து இதை பார்க்கல. வயிறு எரிந்து கொதித்து போய் நிற்கும் விவசாயிகளின் துயரை துடைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத கையாலாகாத துணை முதல்வர் அமைச்சர்களால் கண்ணீர் வடிக்கும் விவசாயிகள். திருவள்ளூர் அருகே நெல் அறுவடை செய்து 40 நாட்களுக்கு மேலாகியும் நாடகமாடல் திமுக அரசு நெல்லை கொள்முதல் செய்யாததால் சுமார் 500 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. தொடர் மழை காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலாஜாபாத் அவலூர் இடையிலான தரைப்பாலம் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு. பாலத்தின் நிலை கருதி முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் கொள்ளையடிப்பது ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டிருக்கும் விடிய அரசுக்கு மக்கள் கண்டனம். திருவள்ளூர் அடுத்த தண்டலம் கிராமத்தில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம். தனிநபர்களால் ஏரி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் கமிஷன் பெற்றுக்கொண்டு கண்டுகொள்ளாமல் இருந்த விடிய அரசின் அதிகாரிகளால் மழை வெள்ளம் வடிய வழியில்லாத சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. முன்னெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது. வீட்டில் எல்லாம் பாம்பு பல்லி எல்லாமே வருது சார். இப்போ எல்லாம் வந்து இப்போ அந்த ஏரிக்காவை எடுத்து விட்டுங்களாம் எங்களுக்கு நல்ல இதுவாக இருக்கும் சார். இப்போ வந்து தண்ணி வருது ஃபுல்லாக, தண்ணி அங்கே எல்லாம் லாக் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏரிக்காவை வந்து இருந்துன்னா எங்களுக்கு இந்த தண்ணி இங்கே வந்ததே கிடையாது சார். இதுவரை நாங்கள் வந்ததே கிடையாது இதுமாரி. தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களில் பருவமழை விவசாயிகளுக்கு பேரழிவை கொடுத்திருக்கும் நிலையில் நாடகமாடல் ஸ்டாலின் அரசோ நெல்லை பாதுகாக்க தார்பாய்களை கூட கொடுக்கவில்லை என பெண் விவசாயி வேதனை. செலவு பண்ணி மழை முளைச்சி கிடக்குது. எங்களுக்கு இங்கே வசதி எந்த வசதியுமே இல்லை. ஒரு தார்பாய் கொடுக்கணும்னா ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நெல் கொட்டடை சதியாக கிடக்கு, வெறும் சேருங்கிறமா கிடக்குது. நெல் எடுக்கிறதுக்கு இங்கெல்லாம் இப்போ 13 நாளாக செஞ்சு கூட கொட்டி எங்களுக்கு நெல் எடுக்கல. இந்த முளைச்சி கிடக்குது. எங்களுக்கு நாங்கள் இப்படி நஷ்டம் பண்ணால் எப்படி நாங்கள் விவசாயம் பண்ணுறது? என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு வந்து வருஷத்துக்கு தான் எங்களுக்கு வந்து இடத்த மாற்றி கொடுங்க, ஏதாவது வேறு இடம் மாற்றி கொடுங்க நெல் போடுறதுக்கு. இப்போ 200 சிப்பம் போட்டிருக்கிறோம். 200 சிப்பம் போட்டிருக்கோம். எங்களுக்கு என்ன இப்போ 20 சிப்பம் கிடக்குது, கீழே கிடக்குது, முளைச்சி கிடக்கு நெல்லெல்லாம். நாங்கள் வச்சு என்ன பண்ண முடியும்? இதை காய வச்சு கொடுக்க சொல்கிறாங்க, காய வச்சு போட சொல்கிறாங்க. காய வச்சு போட்டால் தான் எடுத்துக்கிறோங்கிறாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? விவசாயிகளின் கடும் உழைப்பில் உருவான நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்படாமல் நிலத்தில் முளைவிட்டு வீணாகும் நிலையில் அரசோ ஆள் இல்லை, லாரி இல்லை என காரணம் கூறிக்கொண்டு இருப்பதற்கு விவசாயிகள் கண்டனம். ஆள் பற்றாக்குறை, நெல் பிடிக்க தேவையான அப்போதுமான ஆள் இல்லை. ரெண்டாவது பிடிச்ச நெல்லே கிட்டத்தட்ட ஒரு 4000 சிப்பை அடுக்கி இருக்குது. அதுக்கே லாரி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. கேட்டால் கவர்மெண்ட்லேருந்து லாரி வரல அப்படின்னு சொல்லி மூட்டை பூரா தேங்கி எல்லாம் முளைச்சி போச்சு. இது இல்லாமல் விவசாயி கொட்டி 10 நாள் 15 நாள் ஆச்சு, அளக்கவே இல்லை. எல்லா நெல்லும் முளைச்சி போச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாம் முளைச்சி போச்சு. ரொம்ப பாடுபட்டு எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. பட் கவர்மெண்ட் சைடு எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கிறாங்கிறது தெரிய மாட்டேங்குது. கேட்டால் லாரி சரியான முறையில் அனுப்பிச்சதா விட இருக்கிற நெல்லாம் கவுந்து பண்ணியிருக்கலாம். இன்னுமே லாரி அனுப்பவே மாட்டேங்கிறாங்க. பட் ஆஃபீஸ் வைஸ் கேட்டோம்னா அவங்களும் சரியான பதில் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டால் வரும், பிடிப்பாங்க, இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். ஆல்மோஸ்ட் எல்லா நெல்லும் வீணாகக்கூடிய ஸ்டேஜ் 90% மேலே போயிடுச்சு, வீணாகக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. கடின உழைப்பை கொடுத்து விளைவித்த நெற்பயிர்கள் நிலத்திலேயே சாய்ந்து முளைத்ததை கண்ட பெண் விவசாயி நெற்பயிரை கையில் எடுத்து கண்ணீர் விட்டு அழுத சோகம். 2 அடி 3 அடி தச்சம் கிடக்கையா.
நெல்லை கொள்முதல் செய்வதற்கு ஒவ்வொரு மூட்டைக்கும் அதிகமாக பணம் கொடுத்தும் விடியா திமுக அரசு நெல்லை கொள்முதல் செய்யாமல் வீணடிப்பதாக கண்டனம் தெரிவித்த விவசாயி, இப்படியே சென்றால் விவசாயமே அழிந்துவிடும் என வேதனை. அங்கே போனால் அது நம்ம முன்னுரிமை கிடையாது. ஒரு வேளாண் கருவி விவசாயம் பண்ணவே முடியல. இதில் வேளாண் கருவி ஆஃபீஸில் பதிவு பண்ணோம்னா அங்கே பதிவு பண்ணியா இங்கே பதிவு பண்ணியா போட்டு அலங்கமலங்க அடித்து ஒரு அறுக்கிறதுக்கு உண்டான பொசிஷனும் கிடையாது. எல்லாம் நனைஞ்சு ரொம்ப எல்லாம் முளைச்சி போய் அதையும் மீறி அறுத்து கொண்டு வந்தோம்னா அதை முறையாக அளந்துக்கிறது கிடையாது. இப்படி தாங்க நடக்குதுங்க, மோசமாக நடக்குது. கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணுறதுக்கு எதுக்கு நம்ம மூட்டைக்கு இது காசு தரணும்? ஆனால் அதையும் மீறி போய் தொலைது நம்ம நெல் போனால் சரின்னு தான் சொல்லி, ஏன்னா அழக மாட்டான் அப்படிங்கிறத தான் கொடுத்து தொலைகிறாங்க. அதையும் வாங்கிட்டு சரியான முறையில் செய்கிறதில்ல. அதில் 1008 அலங்கமலங்க அடிக்கிறது. இது இந்த நிலை நல்லா இல்லை. இது நீடிச்சுனாக்கும் விவசாயமாக அழிஞ்சிடும். தூத்துக்குடியில் பேத்திக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை கண்டித்த தாத்தாவிற்கு அரிவாள் வெட்டு. பாலியல் குற்றத்திற்கு கடும் தண்டனை என சட்ட திருத்தம் கொண்டு வந்து விளம்பரம் தேடிவிட்டு அதை கிடப்பில் போட்ட ஸ்டாலின் அரசால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயலில் ஈடுபடும் அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் மாம்பாக்கத்தில் தினமும் ஆட்டோவில் பள்ளிக்கு சென்று வந்த மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் குழந்தைகளை வெளியே அனுப்பவே பெற்றோர் அச்சம். விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்ணின் கையை கட்டி வாயில் துணியை திணித்து மதுபோதையில் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்த காமுகனால் அப்பகுதி பெண்கள் அச்சம். 24 மணி நேரமும் மது கிடைக்கும் வகையில் மதுக்கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு எந்த கொம்பனும் குறை கூற இயலாத ஆட்சி என வெற்று கூக்குரலிடும் ஸ்டாலினால் பெண்கள் வாழவே தமிழ்நாடு தகுதியற்ற மாநிலமாகிவிட்ட அவலம். தேனி மாவட்டம் கம்பம் வழியாக கேரளாவிற்கு 46 கிலோ கஞ்சா கடத்தி வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கஞ்சா நகரமாக மாறி வருகிறதா என பொதுமக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பகுதியில் தப்பி ஓடிய கஞ்சா கைதி பிடிபட்டார். விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா கலாச்சாரம் அதிகரித்து வருவதாகவும் சட்டம் ஒழுங்கு தரிகட்டு கிடப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புடைய 10 கிலோ உயரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா பிடிபட்டது. விடியா திமுக ஆட்சியில் நாடு விட்டு நாடு வரை கஞ்சா கடத்தும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாநகரின் சோலை அழகுபுரம் அருகே சொத்து தகராறில் அண்ணனை கத்தியால் சரமரியாக வெட்டி கொலை செய்த தம்பி தலைவரை. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் துணிகரத்துடன் கொலைகள் நிகழ்வதாக பொதுமக்கள் அச்சம். மணப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் முக்கிய சாட்சியான சக்தீஸ்வரனின் காரை மதுரை மாவட்டம் பழமுதிர்ச்சோலை அருகே மற்றொரு கார் இடித்துவிட்டு நிற்காமல் சென்றதால் பரபரப்பு. திட்டமிட்ட கொலை முயற்சியாக இருக்கலாம் என புகார் அளித்தும் பெயரளவுக்கு மட்டுமே விசாரணை செய்ததாக விடியா அரசின் ஏவல் துறை மீது சக்தீஸ்வரன் தரப்பு குற்றச்சாட்டு. திருப்பூர் பிச்சம்பாளையம் புதூர் ஸ்ரீநகர் பகுதியில் உள்ள பின்னலாடை நிறுவனத்தில் இருந்து ஆண் சடலம் கண்டெடுப்பு. வடமாநில தொழிலாளர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 11ஆம் வகுப்பு படித்து வந்த தனது மகளை காதலித்த இளைஞரை பட்டப்பகலில் கட்டையால் அடித்து கொலை செய்த தந்தை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மற்றும் சட்டத்தின் மீது துளியும் பயமில்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளை. ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தீபாவளிக்காண்டி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்.
வந்து புதன்கிழமை நைட்டு பார்த்தேன். வியாழக்கிழமை காலையில் பார்த்தா எல்லாம் உடஞ்சி பாத்திரப்பட்டியெல்லாம் என் பாத்திரத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. வந்து மன உளைச்சலாக போய் எங்கள் வீட்டில் உறவுக்காரர்களுக்கு சொன்னேன். போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். என் பொருளெல்லாம் மீட்டு தரணும். 1 லட்சத்துக்கு மேலே வரும் என் பொருள். எனக்கு சீதனம் வச்சது. நான் ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். கூலி வேலைக்கு தான் போகிறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஓசியில் மதுபானம் தராத டாஸ்மாக் கடை ஊழியரை மதுபாட்டிலால் தாக்கிய போதை ஆசாமி சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயல் இழந்துள்ளதால் மதுபோதை ஆசாமிகள் தொடர்ந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூரில் ஷேர் ஆட்டோவிற்கு டயர் கேட்டு தகராறு செய்த 3 இளைஞர்கள் கடை உரிமையாளரின் மகனை தாக்கி அராஜகம். வீடியோ ஷூட்டில் மட்டுமே முனைப்பு காட்டும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீர்குலைந்து விட்டதாக மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்ய வந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனால் காத்து கிடந்த பக்தர்கள். வெகு நேரமாக சுவாமி தரிசனத்திற்காக காத்து நின்ற பக்தர்களை அலைக்கழித்து திமுக அமைச்சரை சுவாமி தரிசனம் செய்ய உள்ளே அனுப்பியதால் பக்தர்களிடையே சலசலப்பு. இலவச பேருந்தில் பயணம் செய்யும் பெண்களை அமைச்சர்கள் ஓசி என வசைப்பாடுவதை கண்டுகொள்ளாத பொம்மை முதல்வரால் விடியா பேருந்தில் பயணம் செய்யும் பெண்கள் நாள்தோறும் அவச்சொல்லுக்கு ஆளாகும் நிலை. திருநெல்வேலியில் இலவச பேருந்தில் பயணித்த பெண்ணை பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சிறிது தூரம் தள்ளி இறக்கிவிட்ட ஓட்டுநர் ஆபாச வார்த்தைகளால் திட்டியதால் பெண் ஆவேசம். என்ன மன்னிக்க என்ன வீட்டுக்காரி மௌன கேட்டா நீ சும்மா இருப்பியா? இல்ல தெரியாம வேலை பார்த்துக்கிட்டு என்ன வாரிய பிஞ்சு வரும்? செவுட்டு பேலாம் கேட்கல, செவுட்டு பேலாம் கேட்கல. என்ன வரும்போது அங்க இருந்து ஒரு சாப்பிட பாக்கல. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் பெண் அளித்த புகாரின் பேரில் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு சென்றவர்களை பல மணி நேரம் காக்க வைத்ததால் உணவு நீர் அருந்தாமல் ஆட்டோ ஓட்டுநர் மரணம். ஸ்டாலின் ஆட்சியில் இதுவரை 25 லாக் மரணங்கள் நிகழ்ந்துள்ள நிலையிலும் சிறிதும் திருந்தாத காவல்துறையினரால் மன உளைச்சலுக்குள்ளாகி இறந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. காலைல 10 மணிக்கு போனோம் சார். 12 மணி வரையும் வெளியே தான் சார் உக்காந்துருந்தோம். 12 மணி மேலே உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் ஷிஃப்ட்டு மாறுறாரு போல். அவர் இவர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே உட்கார வச்சு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க சார். அப்புறம் 12ன்றது 1 ஆயிடுச்சு, 1ன்றது 2 ஆயிடுச்சு, 3 ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் வந்தோன்னா உங்களை விசாரிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அதுலேருந்து நாங்கள் பச்சை தண்ணியும் சாப்பிடல, சாப்பாடும் சாப்பிடல. சாப்பிட்டேன்னு கேட்டாங்க, ஆனால் சாப்பிடல. அப்படியே அந்த ஆட்டோ ஓட்டுன்னு போகும்போது அப்படியே பொத்துன்னு கீழே வந்தேன் சார். அங்கேருந்து தூக்கின்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் GH கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் சார். போய் ஒரு 10 நிமிஷத்தில் டாக்டர் வெளியே வந்து அவர் இறந்துட்டாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. கன்னியாகுமரியில் அடிதடி வழக்கில் இருந்து இளைஞரை விடுவிக்க 1,85,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய காவல் ஆய்வாளர் சிக்கினார். ஊழல் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூரில் வீட்டின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மற்றும் சிறுவனை சாலையில் சுற்றித் திரிந்த நாய் கடித்து குதறிய பதற வைக்கும் CCTV காட்சி. தெருநாய்களால் நாள்தோறும் மக்கள் பாதிக்கப்படும் நிலையிலும் விடியா திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு.
முறையாக குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ளாமல் கோட்டை விட்டுவிட்டு உண்மையை கூறிய பெண் விவசாயியை சாடுவதை விடுத்து விவசாயிகளின் உழைப்பை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வாரிசு அமைச்சருக்கு வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டத்தில் மழையில் நனைந்த நெல்களை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க நாடகமாடல் திமுக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் மதுரை அலங்காநல்லூர் அருகே தொடர் மழை காரணமாக சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியதால் விவசாயிகள் வேதனை. ஏக்கருக்கு 25,000 முதல் 30,000 வரை செலவு செய்துள்ள நிலையில் பொய் மாடல் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் தங்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கண்ணீர். அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் கல்லூரிகளாக மாற்ற முயலும் ஸ்டாலின் அரசை கண்டித்து சென்னை வண்ணாரப்பேட்டையில் கல்லூரி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் கல்வியை வணிகமாக்க முயலும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு எதிராகவும் பேராசிரியர்கள் கண்டன முழக்கம். உதவி பெறும் கல்லூரிகளை தரம் உயர்த்தும் என்ற பெயரில் தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றுகின்ற முடிவினையே உடனடியாக கைவிடு. திருவள்ளூர் அருகே தொடர் மழை காரணமாக கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு எல்லப்ப நாயுடுபேட்டை புதூர் இடையிலான தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு. உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை துளிகளவும் கேட்டுக்கொள்ளாமல் அலட்சியத்தில் இருந்த விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்தால் அவதிக்கு உள்ளாவதாக பொதுமக்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சண்முகநாதர் சுவாமிக்கு கந்தசஷ்டி பெருவிழா வெகு விமர்சை. சிங்கமுகாசுரன் வதம் செய்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற நிலையில் இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும். தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 27ஆம் தேதியன்று காலையில் புயலாக வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவாக உள்ள புதிய புயலால் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு இந்திய கடலோர காவல் படையினர் அறிவிப்பு. காவல் கப்பல்கள், விமானங்கள் மற்றும் கடற்கரை ரேடார் நிலையங்கள் வழியாக கடலில் உள்ள மீனவர்களுக்கு எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் ஓடாக்கநல்லூர் பகுதியில் பெய்த மழை காரணமாக விளை நிலங்களில் மழைநீர் தேங்கி சம்பா நடவு பயிர்கள் அழுகியதால் விவசாயிகள் கவலை. திமுக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தனது சொந்த மாவட்டத்தில் ஆய்வு செய்யாமல் வெளி மாவட்டத்தில் ஆய்வு என்ற பெயரில் போட்டோஷூட் நடத்தியதாக விவசாயிகள் ஆவேசம். மதுரை மாவட்டம் தண்டலை கிராமத்தில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி விளம்பரத்திற்காக உங்களுடன் முதல்வர் முகாம் நடத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென ஆவணங்களை எவ்வாறு சேகரிக்க முடியும் என கேள்வி எழுப்பி அதிகாரிகளுடன் வாக்குவாதம். ஊராட்சி செயல் அலுவலர் எவ்வித அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் விளம்பரத்திற்காக முகாம் நடத்தி விடியா திமுக அரசு மக்கள் பணத்தை வீணடிப்பதாகவும் சரமாரி குற்றச்சாட்டு. கொஞ்சம் தண்ணி சுத்தமா வரல, பாத்ரூம் உடஞ்சு போய் கிடக்கு. அந்த உடஞ்சு போய் பொது கழிப்பறை அந்த கதவை சரி பண்ணி கொடுத்தா நீங்களே உடச்சிக்கிறீங்க, நாங்க சரி பண்ணி தரணுமான்னு பேசுறாங்க. அதெல்லாம் எந்த வேலையுமே நடக்கல, நான் பண்ணி கொடுக்குறேன். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க போறதுக்கு ரோட்ல வெறும் செடி மடமா கிடக்கு, அதைனாலும் சரி பண்ணி கொடுக்கணும், அதுவும் சரி பண்ணி கொடுக்கணும். கிராம சபை கூட்டத்துக்கு வந்து கிராம சபை கூட்டத்துக்கு வந்து பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க.
எங்களை வந்து கம்மாட்டைக்கு போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிராம சபை கொடுக்குறோம். உட்காரனா நாங்கள் எப்படி உட்காருவோம்? நாங்கள் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டோம். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் உயரம் தடைபட்ட மாற்றுத்திறனாளிகளின் பல்வேறு கோரிக்கைகளை திறனற்ற திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கோஷம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு பெண் மருத்துவரை சிகிச்சை செய்ய விடாமலும் சிகிச்சை அளிக்கும் மருத்துவரை ஆபாசமாக பேசியும் தகாத வார்த்தைகளால் இளைஞர் பேசிய விவகாரம். அரசு மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கவும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கென தனியே புறக்காவல் மையம் அமைக்கவும் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் நலச்சங்கம் விடிய அரசுக்கு வலியுறுத்தல். காவல் இப்போ இங்கே வந்து ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் தான் வெளியே, ஒரே ஒரு காவல் அதிகாரி மட்டும் தான் வெளியில் இருப்பாங்க. பட் தனியாக இதுக்குன்னு காவல் நிலையம் வந்து இதுக்கப்புறம் காவல் நிலையம் அமைக்கப்பட்டு கொஞ்சம் காவல் நோயாளி எண்ணிக்கை அதிகமாகும் போது எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஜாஸ்தியாக தான் வருது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு காவல் எண்ணிக்கையும் அதிகமாக கொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும். ஸோ மதுரை மாவட்டம் சோழவந்தானில் பேருந்து வசதிகளும் பேருந்து நிலையத்தில் நிழற்குடை வசதிகளும் இல்லாததால் மாணவிகள் வீடுகளுக்கு நனைந்தபடி செல்லும் அவலம். பேருந்து நிறுத்தங்களில் நிழற்குடைகளை அமைக்கவும் கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் பெற்றோரும் ஆசிரியர்களும் வலியுறுத்தல். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் தண்ணீர் வடியாமல் குளம் போல் தேங்கியுள்ளதால் மாணவர்கள் அவதி. விடியா திமுக அரசின் பொதுப்பணித்துறை தண்ணீரை எடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. மது பாட்டில்கள் மழையில் நனைந்துவிடக்கூடாது என கட்டிடம் கட்டி பாதுகாக்கும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு விவசாயிகளின் கடும் உழைப்பில் வந்த நெல் மணிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் என விவசாயிகள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூரில் நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கும் நெல் மணிகள் மழையில் நனைந்து வீணானதால் விவசாயிகள் வேதனை. கோடை காலங்களில் குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ளாமல் கோட்டை விட்ட ஸ்டாலின் அரசின் பொதுப்பணித்துறை தற்போது வயல்களில் தண்ணீர் தேங்கிய பின்பும் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் கீழ் வளையமாதேவி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 100 ஏக்கருக்கு மேல் நடவு செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கண்ணீர். அதிமுக ஆட்சியில் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த வாய்க்காலை வந்து தூர் வாரிட்டு இருந்தாங்க. இந்தமாரி தண்ணியே நிற்காது. இந்த விடியா ஆட்சியில் வந்து மக்கள் வந்து ஒன்றுமே இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு ஒன்றுமே இல்லாததான் நிலைமை உண்டாயிட்டுது. இதுக்கு மேலே நாங்கள் அப்புறம் இதை நடுவு நட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? பொதுப்பணித்துறை வந்து இந்த வாய்க்காலை வந்து இப்போ 4 வருஷமாகவே வந்து என்ன ஏதுன்னே கண்டுக்கிறது இல்லை. இங்கே உள்ள விவசாயிங்க அந்த வாய்க்கால் விட்டவங்க எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் புதர்மண்டு போய் கிடக்கு. இதெல்லாம் எல்லாங்க தண்ணி வடியில். இந்த வாய்க்கால் நல்லா இருந்ததுன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிடும். நெல் சாகுபடி அதிகரித்துள்ளதாக கொக்கரிக்கும் நாடகமாடல் அரசு விளைந்த நெல்லை பாதுகாக்க தெரியாமல் உண்மையை கூறும் விவசாயிகளையே தூற்றுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என விவசாயிகள் கண்டனம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் நீடாமங்கலம் பகுதிகளில் நடவு செய்து 25 நாட்களேயான இளம் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. விவசாயிங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே வந்து சிறு குறு விவசாயிகள் எல்லாம் கூலி வேலை செய்து தான் அன்னன்னைக்கு வயலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமுமே இந்த விவசாயத்தில் இறங்கி வேலை பார்த்தா தான் அதுலேருந்து ஒரு லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் கடந்த 4 ஆண்டுகளாகவே தமிழக அரசு வந்து விவசாயத்தை புறக்கணிச்சிட்டே இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு மானியமோ இன்சூரன்ஸோ எதுவுமே கொடுக்கவில்லை. பழனி அருகே தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு சாலையோரத்தில் நின்றிருந்த பெண்கள் மீது மோதுவது போல் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. அதேபோல் கரடிக்கூட்டம் பகுதி அருகே எதிரே வந்த பேருந்திற்கு இடம் தராமல் தனியார் பேருந்து ஓட்டுநர் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதால் பயணிகள் அதிருப்தி.
கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகாவிற்கு உட்பட்ட சண்முகா நகர் குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்து நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டிருப்பதோடு விஷ உயிரினங்கள் வீட்டிற்குள் புகுந்துள்ளதால் மக்கள் அச்சம். நாடக மாடல் ஸ்டாலின் அரசு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை முறையாக மேற்கொள்ளாததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டிய மக்கள் மழைநீரை விரைந்து வெளியேற்ற வலியுறுத்தல். ஈரோடு மாவட்டத்தில் 2 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்ட விவகாரம். குழந்தை கடத்தப்பட்டு இன்றுடன் 10 நாட்கள் ஆகியும் கண்டுபிடிக்க முடியாமல் விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் திணறல். போக்குவரத்து துறைக்கு ஆண்டுதோறும் பல ஆயிரம் கோடிகள் ஒதுக்கியும் சுந்தரா டிராவல்ஸ் பேருந்துகளை இயக்கி மக்களை பாடாய்படுத்தும் ஸ்டாலின் அரசு. தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் நாள்தோறும் பல பேருந்துகள் பழுதாவதும் விபத்தில் சிக்குவதும் தொடர்கதையாகி வருவதால் உயிர் பயத்திலேயே அரசு பேருந்தில் பயணம் செய்ய வேண்டி இருப்பதாக மக்கள் வேதனை. பழனியில் மீனவர் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் முறைகேடு செய்வதாகவும் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக கூறி அதிகாரிகளை கண்டித்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழலும் முறைகேடும் புரையோடி போய் இருப்பதால் மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாகிவிட்ட அவலம். சென்னையிலிருந்து இலங்கைக்கு புறப்பட்ட இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தின் அவசர கால கதவை பயணி ஒருவர் திறக்க முயற்சித்ததால் பரபரப்பு. குஜராத் மாநிலத்தை சேர்ந்த பயணி பாதுகாப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அரை மணி நேரம் விமானம் தாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் அவதி. ஈரோடு அருகே சாவடிப்பாளையம் ரயில்வே நுழைவு பாலத்தின் மேல் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததால் ரயில் மற்றும் வாகன போக்குவரத்து பாதிப்பு. சீரமைப்பு பணிகள் நிறைவு பெறும் வரை அந்த வழியாக செல்லும் ரயில்கள் மாற்று வழியில் இயக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவிப்பு. கரூர் மாவட்டத்தில் உள்ள மாயனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து 69,870 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் அணை திறப்பால் இரு கரைகளையும் தொட்டுச் செல்லும் காவிரி நீர். அமராவதி ஆற்றிலிருந்து வரும் உபரி நீர் மற்றும் தொடர் மழை காரணமாக மாயனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஆற்றில் இறங்கக்கூடாது என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்கள் இரவு 9 மணி வரை தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் இனி வரும் நாட்களில் இரவு 8:30 மணிக்கே நடை அடைக்கப்படும் என அறிவிப்பு. பிற்பகல் 12:30 மணி முதல் 1 மணி வரை நடை அடைக்கப்படும் என்றும் கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. ஐப்பசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவம். காஞ்சி காமாட்சியம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். தீபாவளி பண்டிகையை ஒட்டி கனடா அஞ்சல் துறை சார்பில் சிறப்பு அஞ்சல் தலை வெளியீடு. கனடா இந்தியா இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்த நிலை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தீபாவளி என்ற வார்த்தையுடன் அஞ்சல் தலை வெளியிட்டதற்கு இந்திய தூதரகம் நன்றி. போரால் சிதைந்துள்ள காசாவில் சுகாதார கட்டமைப்பை புனரமைக்க $700 கோடி தேவை என உலக சுகாதார அமைப்பு தகவல். காசாவில் நெருக்கடி இன்னும் முடிவடையவில்லை என்றும் அங்கு உதவி பொருட்களுக்கான தேவை மிக அதிகமாக இருப்பதாகவும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் ஆதானம் அறிக்கை. இந்திய அளவில் வசூல் சாதனை படைத்த லோகா திரைப்படத்தின் OTT ரிலீஸ் குறித்த அப்டேட் வெளியீடு. வரும் 31ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டாரில் லோகா திரைப்படம் வெளியாவதாக படக்குழு அறிவிப்பு. நடிகர் கவின் நடித்துள்ள மாஸ் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி குறித்த அப்டேட் வெளியீடு. நவம்பர் 21ஆம் தேதி உலகளவில் இந்த திரைப்படம் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.